मधुसूदना प्रिय मनमोहिनी महालक्ष्मी जगन्माता मधुसूदना प्रिय मनमोहिनी आदिलक्ष्मी सौभाग्यलक्ष्मी आदिलक्ष्मी धनधान्यलक्ष्मी संतानलक्ष्मी सौभाग्यलक्ष्मी धीरलक्ष्मी धैर्यलक्ष्मी धैर्यलक्ष्मी श्रीवरलक्ष्मी पाहि मां महालक्ष्मी जगन्माता संचला सुमंगला वसुंधरा वसुप्रजा पद्मिनी सुनजनी पाचवी अमलकमल विमले हरिवल्लभे शुभे नमाम्यहं मन्तःचन्द्रवदन शीतलं नमाम्यहं महालक्ष्मी जगन्माता मधुसूदना प्रिय मनमोहि मधुसूदना प्रिय मनमोहिनी பாடுங்க. சந்தனானாகி சந்தனானா புரே சந்தனானா பல சந்தனானா பல தன் அந்தரிக்கு ஸ்ரீஹரே அந்தராத்மா కందువగు శ్రీనాథి కములంతులేవు అందరికి శ్రీహరే అంతరాత్మ శ్రీహరే అంతరాత్మ చందనానాయి చందనానా పురే చందనాన అందరికి శ్రీహరే అంతరాత్మ இது வந்து வாசவி கிளப் விருட்சம் கோயம்புத்தூர் விருட்சம் கிளப்லேருந்து ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக நாங்கள் ஆன்மீகம் இதுலேருந்து பண்ணியிருக்கோம். ஜெய்வாசவி, என் பேர் லக்ஷ்மி பிரியா ஸ்ரீதரன். வாசவி விருட்சம் கிளப் சார்பாக நான் சார்ட்டர் செக்ரட்டரியாக இருக்கேன். மெம்பர் சார்பாக நான் பேசுகிறேன். ஆன்மீகம்ங்கிறது வந்து ரொம்ப நாளாக இப்போ வந்து குறைஞ்சிட்ருக்குது. இந்த ஆன்மீக வழிபாடு எல்லாமே குறைஞ்சிட்ருக்குது. இப்போ அதை வந்து வருங்கால சந்ததிகள் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக நாங்கள் வந்து எங்களோட கிளப்புக்கு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் இப்போ நடந்திருக்கு. இதில் 500க்கும் மேற்பட்டவங்க வந்து கலந்துருக்காங்க. எல்லோரும் ரொம்ப நல்லா சந்தோஷமாக வழிபாடு செஞ்சாங்க. கோலாட்டம், இதில் வந்து கோலாட்டம், கும்மி, அப்புறம் வேறு கலை நிகழ்ச்சிகள், பரதநாட்டியம் எல்லாமே இதில் நடந்தது. ஊஞ்சல் உற்சவம், இது மாலை மாற்றல், மாப்பிள்ளை அழைப்பு, முத்துக்குத்தல், அந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சியும் இதில் நிறைய நடந்தது. இன்னைக்கு கன்னிகாதானம் எல்லாமே நிறைய நடந்தது. இன்னைக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வந்திருந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி, எல்லாருக்குமே ரொம்ப திருப்தியாக இருந்தது. வைப்ரேஷன் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. இல்லை, திருக்கல்யாண நிகழ்ச்சியை வந்து பார்த்தாலே வந்து மாங்கல்ய பலம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இது நடத்தியிருக்கோம். அந்த பெருமாளோட அனுகிரகம் இருந்ததுனால நாங்கள் இதெல்லாம் நடத்தியிருக்கோம். இது வந்து பார்த்த எல்லாருக்குமே பெரிய பாக்கியம் கிடைக்கும் கண்டிப்பாக. கோயில் இங்கே கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த சமயம் ஸ்ரீ சீனிவாச திருக்கல்யாணம் நடத்தி தான் அது ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் நாங்கள் இந்த ஸ்ரீ சீனிவாச திருக்கல்யாணத்தை நடத்தியிருக்கோம். இனி ஜூலை 7ஆம் தேதி எங்கள் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வாங்க. வார்த்தை பிரச்சனையாக இருக்கேன். இந்த திருக்கல்யாணம் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 500க்கும் மேற்பட்ட மக்கள் இதில் கலந்துட்டு இருக்காங்க. பெண்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு நல்ல அனுகிரகம் சுவாமிகிட்ட இருந்து கிடைக்கும்னு நாங்கள் அது சிறப்பாக சொல்லுவோம். ஒரு திருப்தி எல்லாத்துக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் அந்த சந்தோஷத்தோடு போனாங்க வந்தவங்க எல்லாமே.